முதல்ல மாட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க. இப்போ பக்ரீத்துடைய நெருக்கமா இருக்கிறதுனால ஆட்டை வைத்து அரசிयल लाभ अடைவதற்கு இது மாதிரி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. कोई नियम बकरीद के वक्त ही लगेगा, इसलिए तो मैंने बोला ना, इसलिए ये किसी का अब्बा का पाकिस्तान या किसी अब्बा का लाहौर नहीं है, ये हमारा हिंदू राष्ट्र है। जो नियम आप हिंदू त्योहार के वक्त लगाते हैं वही नियम बकरीद के वक्त ही लगेगा, इसलिए तो मैंने बोला ना। மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல ஒரு கும்பல் வந்து அந்த 4 பேரை மிக கடுமையாக தாக்குகிறார்கள். सबके हाथ में हथियार थे उनके में. அவங்க கையில ஆயுதங்கள் இருந்துச்சு. அவங்க எங்களை கண்மூடித்தனமா தாக்குனாங்க. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் மகாராஷ்டிர மாநிலத்துடைய அமைச்சர் நிதேஷ் ராணே, மீன்வளம் மற்றும் துறைமுக மேம்பாட்டு அமைச்சர், செய்தியாளர்கள் சந்திப்புல பக்ரீத் பண்டிகையின் போது ஆடுகள் குர்பானி கொடுக்கறாங்கல்ல, அது சம்பந்தமா கருத்து சொல்றாரு. நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள் தீபாவளி, ஹோலி இது மாதிரி பண்டிகைகள் வரும் பொழுது அப்பெல்லாம் என்ன செய்யறாங்களாம், கருத்து சொல்றாங்களாம். நீங்க வந்து பட்டாசு வெடிக்காதீங்க, காத்தெல்லாம் வந்து மாசாகுது அப்படின்லாம் வந்து கருத்து சொல்றாங்க. ஆனா பக்ரீத் பண்டிகை ஆடுலாம் குர்பானி கொடுக்கப்படுது, அந்த நேரத்துல யாராவது பேசுறாங்களா? நடுநிலையாளர்கள் வந்து பேசுறாங்களா? சமூக ஆர்வலர்கள் வந்து பேசுறாங்களா என்பது போன்று என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு கருத்தினை அவர் வந்து சொல்லி இருக்கிறார். कोई भी हमारा जब हिंदू त्योहार आता है, होली जब आता है होती है, तभी हम लोग को फुकट के एडवाइस दिए जाते हैं कि ड्राई होली मनाओ, एनवायरमेंट फ्रेंडली होली मनाओ। जब भी हमारा दिवाली आते हैं तभी पटाखे मत बजाओ। जो नियम आप हिंदू त्योहार के वक्त लगाते हैं वही नियम बकरीद के वक्त ही लगेगा, इसलिए तो मैंने बोला ना। इसलिए ये किसी का अब्बा का पाकिस्तान या किसी अब्बा का लाहौर नहीं है, ये हमारा हिंदू राष्ट्र है। जो नियम आप हिंदू त्योहार के वक्त लगाते हैं वही नियम பக்ரீத் के वक्त ही लगेगा, इसलिए तो मैंने बोला ना। முஸ்லிம்கள் மீதான வெறுப்புக்குரிய ஒரு செய்தி. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால ஏற்கனவே வந்து மாட்டுக்கு அங்கு தடை. மாட்டு அரசியலை முடித்து தற்போது ஆட்டு அரசியலை ஆரம்பிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இதை வந்து பொதுமக்கள் பார்க்கிறாங்க. வெகுஜன மக்கள், நடுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியுது எதுக்கு நம்ம பேசணும், எதுக்கு நம்ம பேசக்கூடாது, எதிலெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எதிலெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் சமுதாய ஒற்றுமைக்காக, சமூக நலனுக்காக, இந்த நாட்டுடைய நலனுக்காக, மக்களுடைய நலனுக்காக பேசுவார்கள். அதே போல அவங்க இதுவும் விளங்கி இருக்கிறாங்க, யார் வந்து வெறுப்பு பேச்சினை பேசுவார்கள், முஸ்லிம்களை குறித்து பேசுவார்கள், அதை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு யார் பயன்படுத்துவார்கள் என்பதை மிக தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள், நடுநிலையாளர்கள், வெகுஜன மக்கள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப நீங்க இந்த செய்தியை நீங்க நல்ல ஆழமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே வந்து மாட்டுக்கு அங்க வந்து தடையாக இருக்கிறது. தற்போது என்ன செய்யறாங்க, ஆட்டிற்கும் பொருள் கொடுக்கணும். அது இல்லாம இன்னும் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அந்த துறை அமைச்சரா இருக்கிறாருல்ல, அந்த ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாருல்ல, ஆடுகள் வந்து அதற்குரிய முறையில வந்து அறுக்கப்படணும், இல்லைன்னா நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் என்கின்ற அந்த கருத்துப்பட என்ன செய்யறாரு, அவர் வந்து சொல்வதை நாம பார்க்கிறோம். அப்ப இவர்களுடைய நிலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற செய்திகளை வைத்து இவங்க வந்து அரசியல் ஆதாயம் வந்து தேடணும். நெருக்கத்துல ஹஜ்ஜி பெருநாள் வந்துருச்சா, பக்ரீத் பண்டிகை வந்து வந்துருச்சா, இந்த மாதிரி நேரங்கள்ல இதை வந்து இஷ்யூ ஆக்கி இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். பொதுவா அதுல வந்து மக்கள்லாம் யாரும் என்ன செய்யறது இல்ல, இது போன்ற இவருடைய இந்த கருத்துக்களுக்கெல்லாம் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு, மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் வட மாநிலங்கள்ல, அதன் பேரால் பல பேர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். அப்ப அதை முடிச்சுட்டு இப்ப என்ன செய்யறாங்க, பக்ரீத் பண்டிகை வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல ஆடை வைத்து தங்களுடைய அந்த ஆட்டத்தை மறுபடியும் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று என்பதை மக்கள் என்ன செய்யறாங்க, மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உணவுக்கு உண்டான ஒண்ணு தானே. ஆடு என்பது குறிப்பிட்ட இந்த பக்ரீத்துல இஸ்லாமியர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக என்ன திருமறை குர்ஆனில் சொன்ன அடிப்படையில், முகமது நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் அதை வந்து நிறைவேற்றுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்ற நாட்கள்லாம் ஆடு வந்து யாரும் சாப்பிடலையா, ஆடு வந்து அறுக்கப்படவில்லையா, இப்படி கொண்டு வராங்க பாருங்க. உயிர்கள் மீது மிகுந்த ஒரு அக்கறை கொண்டவர்கள் போலும் ஜீவ காருண்யத்தை வந்து இவர்கள் எல்லாம் அப்படியே வந்து கடைபிடிப்பது போன்றும் அப்படி என்ன செய்யறாங்க, இதை வந்து பிரதிபலிச்சு அடுத்தவங்களை தூண்டி விடுறது. நீங்க ஆடுலாம் வந்து அறுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க,
அன்றாடம் நிகழ்வுல அதிகமான மக்கள் ஆட்டு கறியை சாப்பிடக்கூடியவர்களாக ஆடு அனுதினம் அறுக்கப்படுகிறது. அதற்கென்று இதை நம்பி பல்வேறு விவசாய குடும்பங்கள் இருக்கிறது. ஆடுகளை வளர்த்து இதெல்லாம் எங்க இருந்துங்க கொண்டு வராங்க? ஆனாவுனா என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் ஒரு ஜிஹாத், எச்சி துப்புற ஜிஹாத், அதே மாதிரி லவ் ஜிஹாத், சர்பத்து ஜிஹாத் என்று எல்லாத்தையும் எப்படி சொல்லுவாங்களோ, இந்த அளவுக்கு மண்ட மூளை குழம்பி இப்படி போயிருவாங்களா அப்படின்றதுல ரொம்ப ஒரு சிரிப்பாகவும் இருக்கு நமக்கு. இது குர்பானி ஜிஹாத். நல்லதாக யோசித்து பாருங்கள். நம்ம வாழக்கூடிய நாட்டில் ஆடுகள் அங்கங்க வளர்க்கப்படுகிறது. இது உணவுக்கான ஒன்று. இந்த உணவுக்கான ஒன்றை விவசாயிகள் பயனடைகிறார்கள். ஆடு வளர்க்குறாங்க, அதை வச்சு வளர்த்து சந்தைப்படுத்தி அதன் மூலமாக அதை உண்ணக்கூடியவர்களுக்கு அது உணவாக மாறுகிறது. இது ஒரு தொழில், இது ஒரு வர்த்தகம். இப்படி தொடர்ச்சியாக போய் கொண்டு இதை எல்லாரும் தான் பண்றாங்க. ஆடுகள் வளர்க்குறதுங்க முஸ்லீம்கள் மட்டும் பண்றாங்களா? இல்ல ஆட்டுக்கறி சாப்பிடுறது முஸ்லீம்கள் மட்டும் சாப்பிடுறாங்களா? நாட்டு மக்களுடைய பழக்கம் இது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணரை கக்கும் விதமாக அவ்வப்போது என்ன செய்யறாங்க, அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆடு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்க கோழி சாப்பிடக்கூடாது. இப்ப இவரு சார்ந்து இருக்கிற மீன் துறை இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா நீங்க மீனையே சாப்பிடக்கூடாது. ஏன்? ஆமா, நாங்க தான் உயிரை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்ல, நீங்க எப்படி மீன் சாப்பிடலாம்? அது கடல்லே இருக்கட்டும். ஒரு நாலேஜ் இல்லாம அதுக்குத்தானங்க கடவுள் மனிதர்கள் உண்டு புசிப்பதற்கு தானே அதை படைச்சிருக்கிறாரு. இந்த படைப்பின் செட்டப்பே அது தானங்க. மனிதர்கள் இப்ப எப்படி காய்கறிலாம் விளைகின்றதோ, நம்ம விதை விதைச்சவன தண்ணீர் பாய்ச்சனவன அது எப்படி விளைகின்றதோ, அது மாதிரி இந்த ஆடுலாம் நீங்க பாருங்களேன், இந்த மீனெல்லாம் நீங்க பாருங்களேன். அதற்கு என்ன கடவுளுடைய ஏற்பாடு. அது மருத்துவர்கள்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, என்னென்னலாம் அதுல விட்டமின் இருக்கிறது, அதுல என்னெல்லாம் பிளஸ் இருக்கிறது. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா இந்த சொல்லுவாங்கல்லங்க, ஆட்டை அடிச்சு மாட்டை அடிச்சு மனிதனை அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல மாட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க. இப்போ பக்ரீத்துடைய நெருக்கமா இருக்கிறதுனால ஆட்டை வைத்து அரசியல் லாபம் அடைவதற்கு இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ நாட்டுல முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. எவ்வளோ கருத்துகள் வெகுஜன மக்களை, பொதுமக்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள்லாம் சென்றடைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் ஒரு சில ஊடகங்கள் மக்கள்லாம் இது குறித்து அப்படியே சிந்திக்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு, பிஜேபியா அந்த கட்சியை சார்ந்தவர்களா, ஆளக்கூடிய அமைச்சர்களா, இவங்களுடைய கருத்தெல்லாம் இப்படிதான் இருக்கும். இதை வைத்துதான் அவங்க அரசியல் பண்ணி கொண்டு தெளிவா வெகுஜன மக்கள் வரைக்கும் தெரிந்து விட்டது. இவருடைய சிந்தனை என்பது ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருக்கக்கூடிய, அதுக்குதான் இப்ப தூண்டி விடுறாங்க. சமூக ஆர்வலர்கள்லாம் நடுநிலையாளர்கள்லாம் என்ன செய்யணுமா, நாட்டை என்ன செய்யாதீங்க, அறுக்காதீங்க, மற்ற நிகழ்ச்சி மாதிரி அதுவும் கொண்டாடப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்யணுமா, சொல்லணுமா. பட்டாசு வெடிக்கிறாங்க, நீங்க ஆய்வறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க, அதுல சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் பாருங்க. யார் சொல்றாங்க? நாட்டுடைய நலன் விரும்பக்கூடிய அந்தந்த துறை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் உள்ள மைனஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய மக்களும் இந்த ஆட்டிறைச்சியை அறுத்து அதே போல குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சிகளை தங்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தான தர்மமாக கொடுக்கிறார்கள். இதுல கூட பாத்தீங்க அப்படின்னா, இதன் மூலமா என்ன செய்யப்படுது, இறைச்சிகளை என்ன செய்யறாங்க, தாங்களும் உண்டு புசித்து பிறருக்கும் என்ன செய்யறாங்க, தான தர்மங்கள் செய்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால் பயனடையக்கூடியவர்கள் விவசாயிகள் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இது ஒன்னோட முடிகிறது இல்லைங்க. ஆட்டை அறுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தா என்னெல்லாம் பாதிப்பு இருக்கிறது. யாருக்காவது சாப்பிட கிடைக்குமா? அல்லது விவசாயிகள் அதை வளர்த்து மிகப்பெரிய பண்ணையாக ஆக்கி அதுக்கு ஆர்வம் காட்டுவாங்களா? ஆடுலாம் வளர்ந்து கடைசியா என்ன நடக்கும்? தன்னால வளர்ந்து தன்னால மடிந்து ஒண்ணுமே யாருக்குமே அது பயன் இல்லையே. முஸ்லிம்கள் மீது உள்ள அந்த வெறுப்பின் காரணமாக என்ன செய்யறாங்க இவங்க, இது மாதிரி பேசக்கூடிய நிகழ்வை நாம காண்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாய் மிக தாகத்தால கிணற்று அருகே நாக்கை தொங்க போட்டு கொண்டு நிற்கிறது. அந்த வழியாக ஒரு மனிதர் வருகிறார். அவருக்கும் கடுமையான தாகம். அவர் என்ன செய்யறாரு, அந்த கணத்துல இறங்கி அவர் தண்ணி குடிச்சிடறார். மேல பாக்குறாரு, நாய் ஈர மண்ணை நக்கி கொண்டு இருக்கிறது. அவருக்கு புரியுது தாகம் தான் அப்படின்னு. மறுபடியும் உள்ள இறங்கி அவருடைய அந்த காலனி இருக்குல்ல, அதுல தண்ணீரை கொண்டு அந்த நாய்க்கு வைத்தார். இதனால் இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு தகுதியை உயர்த்தினான், மேன்மைப்படுத்தினான். எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா? இதெல்லாம் முகமது நபி சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக மனிதநேயத்தை போதிக்கிறது, ஜீவகாருண்யத்தை போதிக்கிறது. இந்த ஆடு என்பது, மீன் என்பது, இதெல்லாம் உண்ணுவதற்கு உரிய ஒரு பொருள் தானங்க. இதெல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நிதேஷ் ராணே போன்ற
ஆட்களுடைய இந்த கருத்துக்கள், இந்த செய்திகள்லாம் இருக்கு பாருங்க, இது வந்து வேண்டுமென்று தேவையில்லாத விஷயங்களை தூண்டிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை உண்டாக்கி அவங்களுக்கு என்ன அப்படின்னா மக்கள்லாம் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன செய்யணுமா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்க என்ன செய்யணும், அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும், இவங்க அந்த பதவியில குளிர்காய வேண்டும். இதுதான் கான்செப்ட். அப்ப இதை மிக நன்றாக புரிந்து கொண்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது போன்ற இவர்களுடைய அந்த பேச்சுகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நாம இந்த நாட்டுடைய நலனுக்காக, இந்த நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக எதெல்லாம் நல்லதோ, எது சிறந்ததோ அது போன்ற செயல்களில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக கரம் கோர்த்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல மிக முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் சாசன சட்டத்தை பத்தி அவர் பேசுறார். அரசியல் சாசன சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுதானே. அவங்க எங்க பண்டிகைக்கு சமூக ஆர்வலர்கள் கருத்து சொல்றாங்க, ஆனா முஸ்லிம்கள் பண்டிகைகளுக்கு கருத்து சொல்ல மாட்டாங்க. நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம் தானே அப்படின்லாம் சொல்றாருல்ல. மக்கள் இடத்துல அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற ஆளுங்களா நீங்க? அது சம்பந்தமா பேசுற ஆளுங்களா? அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவங்களா? இப்படி நிறைய கேள்விகள் வருது. எந்த விஷயத்துல நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க? நாங்க பொதுவாக உயிர் மீது நாங்கள் இரக்கம் காட்டுகிறோம்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பச்சை பொய்யுங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல ஒரு கும்பல் அந்த 4 பேரை மிக கடுமையாக தாக்குகிறார்கள். सबके हाथ में हथियार थे उनके में. அவங்க கையில ஆயுதங்கள் இருந்துச்சு. அவங்க எங்களை கண்மூடித்தனமா தாக்குனாங்க. எங்களை காப்பாத்த அங்க யாருமே இல்ல. சுமார் 1.25 மணி நேரம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க உயிர் பிழைப்போம்னு நினைக்கவே இல்லை. 2 போலீஸ்காரங்க அங்க இருந்தாங்க. எங்களை கொன்னுடுவோம்னு அந்த கும்பல் மிரட்டி எங்களை அடிக்கும் போது அவங்க ஒண்ணுமே செய்யாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. सामने हमें जान से मारने की धमकी दे रही वो बुत बन के खड़ी. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதுதான் மனிதநேயமா? இதுதான் ஜீவகாருண்யமா? நீங்க தான் உயிரை காக்கின்ற ஆட்களா? இவங்க சொல்றதுல ஒண்ணுமே இதுல அங்கங்க இவர் மாட்டுக்கறி வைத்திருந்தார், இவர் அதை செய்தார், இதை செய்தார், இவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்பதற்காக அங்கங்க கும்பலா சேர்ந்து அடிக்கிறாங்களா? அதை நிறுத்த முடியுது அவங்களால? அதை சொன்னீங்களா? ஏன்பா துன்புறுத்துறீங்க, ஏன்பா இது பண்றீங்க? நடுநிலையாளர்கள் அது சம்பந்தமா எவ்வளவு கருத்து சொல்றாங்க. இது அரசியலமைப்பு சட்டம். அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை அவர் பின்பற்றலாம், அவரவர் விரும்பக்கூடிய உணவை அவர் உண்ணலாம். நீங்க யாரு தடுக்கிறதுக்கு? நீங்க ஆடை சாப்பிடக்கூடாது, நீங்க மாடை சாப்பிடக்கூடாது, நீங்க எப்படி? உங்களுக்கு ரைட்டே இல்லையே. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அனைவரும் சமம்னு சொல்ற இந்த மகாராஷ்டிராவுடைய அந்த அமைச்சரை தான் கேட்கிறேன். அவங்க விரும்புற ஒண்ணு அவங்க சாப்பிட்டு போறாங்க, அவர்கள் விரும்பக்கூடிய அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். நீங்க ஏன் அதுல போய் தலையிடுறீங்க? மற்றவங்க எல்லாம் கருத்து சொல்லுங்க ஏன் சொல்றீங்க? அப்ப இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக வெறுப்பு அரசியல் செய்து ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த மக்களை பிரித்து அதுல பதவி சுகம் பெற வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய நோக்கம். அதனால இது போன்ற கருத்துக்களை புறந்தள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.